அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் சீஸ் பால் தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது. இதுக்கு பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவுக்கு நான் மின்ஸ்டு சிக்கன் எடுத்துருக்கிறேன். இது கூட வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஃபைனாகவே சாப் பண்ணிக்கோங்க. நம்ம சாப் பண்ணதை இந்த சிக்கனோட சேர்த்துடலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பைண்டிங்காக இதில் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்குறேன். பிரெட் க்ரம்ஸ் சேர்க்கறதுனால கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம பொரிக்கிறப்ப பிரிஞ்சும் வராது. இப்போ இது எல்லாத்தையும் கோட் பண்ணுறதுக்காக ஒரு முட்டை எடுத்துருக்குறேன். இது கூட கொஞ்சமாக மைதா எடுத்துருக்குறேன். ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்குறேன். இதை இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இதில் பார்த்திங்கன்னா நம்ம சீஸ் வைக்க போகிறோம். நான் அந்த மாதிரி சீஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது செட்டார் சீஸ் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் மொசரல்லா சீஸ் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சீஸ் விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ இதை உருண்டையாக பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு மைதாவில் நான் கோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதை எக்கில் டிப் பண்ணிக்கலாம். எக்கில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ நான் டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ளே சமயத்தில் வேகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு.